வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க எந்தெந்த பொருட்கள்லாம் உணவுப் பொருட்கள்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தைராய்டு பிரச்சனை அப்படின்னு எடுத்தால் மிகவும் காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹைப்போதைராய்டிசம் அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் நார்மலான அளவோட கம்மியாக இருக்கிறது. ஹைப்பர் தைராய்டிசம்ன்றது நார்மல் வழக்கமான அளவோட அதிகமாக இருக்கிறது ஹைப்பர் தைராய்டிசம். இந்த வீடியோவில் நம்ம ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்க என்னென்ன பொருளெல்லாம் அவாய்ட் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது போகிறதுக்கு முன்னாடி காய்டர் அப்படின்னா நம்ம முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். காய்டர் அப்படின்னா தைராய்டு கிளாண்ட், தைராய்டு சுரப்பி வீக்கமாக இருக்கிறது தான் வந்து நம்ம காய்டர்னு சொல்கிறோம். எந்தெந்த பொருட்கள்லாம் இந்த தைராய்டு சுரப்பி வீக்கத்தை உருவாக்குதோ அந்த பொருட்களை நம்ம காய்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க இந்த காய்ட்ரோஜன்ஸ் என்ற பொருளை அவாய்ட் பண்ணலாம். நம்ம காமனாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறதுல என்னென்ன பொருளெல்லாம் காய்ட்ரோஜன்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, புரோக்கோலி, கேழ்கீரை, முள்ளங்கி, நூக்கல், அப்புறம் சிறுதானியங்களில் முக்கியமாக சாமை, சோளம், சோயா ப்ராடக்ட்ஸு, மொச்சக்கொட்டை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா காமனாக தைராய்டு வீக்கத்தை உருவாக்கக்கூடிய பொருட்கள். ஸோ இந்த பொருளை அவாய்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கேட்கலாம், என்ன டாக்டர் நாங்கள் பல வருஷமாக இந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு தைராய்டு வீக்கமெல்லாம் வரவே இல்லையே, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்கலாம். ஆனால் தமிழில் சொல்லியிருப்பாங்க, அளவுக்கு மீறினால்தான் அமுதமும் நஞ்சு. அது மாதிரி இந்த பொருட்களை குறைந்த அளவில் எடுக்கும்போது, அதாவது 150 கிராம் கீழே, அதே மாதிரி நல்லா குக் பண்ணி சமைச்சு எடுக்கும்போது இந்த பொருட்கள் எந்த ப்ராப்ளமும் பண்ணாது. பட் ஆனால் தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த பொருட்களை தவிர்க்கிறது நல்லது.